ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட 12 வருஷம் ஸ்கூல் லைஃப்ல நம்ம ஃபைனலா எழுத போற தமிழ் எக்ஸாம், ஓகேவா? அண்ட் அதே மாதிரி நம்மளோட 12th பப்ளிக்ல எழுத போற ஃபர்ஸ்ட் எக்ஸாமும் கூட. இதை சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணி தட்டி தூக்கணும், 90 out of 90, அதாவது சென்டம் வாங்கணும் அப்படின்னு திட்டம் போட்டு வச்சிருக்கோம் பயங்கரமா. அந்த திட்டத்துக்கு கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்க போது 100%. நான் மிருதுலா ஃப்ரம் 100 Learning. ஸோ இந்த வீடியோல நம்ம ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே பூஸ்ட் பண்ணக்கூடிய விதமா பாஸ்ட் 4 years உடைய கொஸ்டின் பேப்பர்ஸ், பப்ளிக்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, அது புக் பேக்ல இருந்து கேட்டிருக்காங்களா, இல்ல ஒரு சில கொஸ்டின் புக்கின் சைட்ல இருந்து கேட்டிருக்காங்களா, 1 mark எப்படி கேட்டிருக்காங்க, நெடுவினா எங்கெல்லாம் கேட்டிருக்காங்க, அதுக்கெல்லாம் ஆன்சர் எப்படி எழுதுனா பப்ளிக்ல பேப்பர் திருத்துறவங்க எப்படி எல்லாம் அதை திருத்துவாங்க, இதெல்லாம் நம்ம யோசிச்சிருக்கோமா இல்லையா? சோ அதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு இது கண்ண திறக்கக்கூடிய வீடியோவா இருக்க போது. 4 years பேப்பர் and அதோட ஆன்சர் கீ. இது வந்து லாஸ்ட் இயர் பேப்பர், ஓகேவா? மார்ச் 2024ல முடிஞ்ச பேப்பர். 1 mark ஓவராலா பார்க்கும்போது இந்த பேப்பர்ல ஈஸியா தான் இருந்துச்சு, பெரிய அளவுல கஷ்டமா எதுவும் தெரியல. ஆனா இதுவே உங்களுக்கு நெடுவினால இந்த மாதிரி கேக்குறாங்க, ஒரு குருவினால இந்த மாதிரி கேக்குறாங்க. குருவினாக்க நான் எத்தனை பேஜ் எழுதணும், இல்ல எத்தனை லைன் எழுதுனா எனக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும், இல்ல நான் ஸ்கூல்லயே எனக்கு வந்து ஃபுல் மார்க் கொடுத்ததில்ல அப்படின்னு நம்ம நிறைய பேர் ஃபீல் பண்ணிருக்கோம். அப்ப பப்ளிக்ல உங்க ஆன்சர் என்ன மாதிரி இருந்தா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? டெஃபினட்டா தெரிஞ்சுக்கணும், அதுக்கான டைமும் வந்துருச்சு. அதை நான் எனக்கு காமிக்க போறேன். இது மாதிரி நமக்கு சாய்ஸோட கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்க போகுது இல்லையா? அந்த நெடுவினாக்கு நீங்க என்ன மாதிரி எழுதிருக்கணும், இது வந்து பப்ளிக்ல பேப்பர் திருதுறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆன்சர் கீ. அந்த ஆன்சர் கீ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இங்க வந்து 1 mark ஆன்சர் கீ கொடுத்திருக்காங்க. இதோட கம்ப்ளீட் PDF நான் உங்களுக்கு ஷேர் பண்ண தான் போறேன், do not worry. இங்க பாருங்க, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் என்ன மாதிரி நீங்க ஆன்சர் எழுதி இருக்கணும். இதெல்லாம் 1 markக்கான அந்த மொழி பயிற்சிக்கான ஆன்சர்ஸ் இங்க இருக்கு. இதை தாண்டி நம்ம ஒரு சிறுவினா எழுதணும், குருவினா எழுதணும், இல்ல வந்துட்டு 1 markக்கு எங்கெங்கெல்லாம் நம்ம வந்துட்டு மிஸ்டேக் எல்லாம் பண்ணுவோம்னு உங்களுக்கு தோணுதோ அதுக்கெல்லாம் எப்படி ஆன்சர் எழுதுனா உங்களுக்கு ஃபுல்லா மார்க்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கறத பாருங்க. பகுப்பத உறுப்பிலக்கணம் நம்ம எப்படி எழுதி இருக்கணும், ஓகேவா? எப்படி பிரிக்கணும், எப்படி வந்து கரெக்டா எழுதினாதான் அதுக்கான ஒரு ஃபுல் மார்க் நமக்கு கொடுப்பாங்க. அடுத்தது இங்க பாருங்க. ஓகே, இந்த குருவினா சிறுவினாக்கெல்லாம் வந்துட்டு ஈவன் நீங்க புணர்ச்சி விதி எழுதுறீங்க அப்படின்னா சரியா, புணர்ச்சி விதிக்கு அழகா பிரிச்சிருக்காங்க. அதனோட விதி என்ன அப்படின்னு எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க பாருங்களேன். ஓகே, இந்த குருவினா சிறுவினா இருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்க எப்படி வந்து ஆன்சர் எழுதணும். நீங்க என்னென்னலாம் கைடு ஃபாலோ பண்ணாலும் சரி, கண்டிப்பா இந்த பாயிண்ட்ஸ் உங்களோட ஆன்சர் பேப்பர்ல இருந்தாதான் நமக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க, சரியா? அண்ட் அடுத்தது இதே மாதிரி நெடுவினாவும் நம்ம பார்க்கணும். சிறுவினா குருவினாவுக்கு எவ்வளவு பேஜ் எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அணிக்கும் பாருங்களேன் மார்க் எப்படி நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அணி விளக்கம் எழுதுறீங்கன்னா அதுக்கு 2 mark தராங்க. அணி என்ன அப்படிங்கறத நீங்க சொல்லி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு 1 mark தராங்க. அண்ட் அதுக்கான பொருத்தத்துக்கு 1 mark. இப்படிதான் வந்து மார்க்கை ஸ்பிளிட் பண்ணி கொடுத்திருப்பாங்க. இப்ப நீங்க இது எல்லாத்தையும் கரெக்டா எழுதிங்கன்னா அழகா இதுல 4 mark நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம், சரியா? அது எந்த அணியா இருந்தாலும் கூட. அதே மாதிரிதான் இலக்கிய நயம் பாராட்டலுக்கும் அதே மாதிரி மைய கருத்து என்ன, இங்க வந்து ஒரு சின்ன ஜிஸ்ட் மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க. இதை வந்து நீங்க டீட்டெயிலா பிழையில்லாம எழுதினாலே ஃபுல் மார்க் தமிழ்ல வாங்கலாம். அண்ட் பிரசன்டேஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். திணைத்துறை விளக்கத்துக்கும் அதே மாதிரிதான். அடுத்தது வந்து இங்க நீங்க நெடுவினா எழுதுறீங்க அப்படின்னா இங்க பாருங்க. நெடுவினா ஃபர்ஸ்ட் வந்துட்டு பண்பின் படிமமாக படைக்கப்பட்ட ராமன் பிற உயிர்களுடன் கொண்டிருந்த உறவுகள். அப்ப ஹெட்டிங் போட்டு இங்க ஆன்சர் எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும் தனித்தனியா மார்க் இருக்கு. மொத்தமா அந்த 6 mark இல்லைங்களா? அதுல பாருங்க இங்க ஹெட்டிங் போட்டு 2 லைன். அடுத்தது இதை டீடைல்டா இப்படி பாயிண்ட் வைஸ் கொடுத்திருக்காங்க. இது அத்தனையும் நம்ம இதே மாதிரி எழுதிருந்தோம் அப்படின்னா நமக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்களும் உங்களுடைய நெடுவினாவை பிரசன்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஹெட்டிங் போட்டு அதுக்கு அழகா 2 பாயிண்ட் எழுதுனீங்க அப்படின்னா ஃபுல் பேராகிராஃபா எழுதாம இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி எழுதுங்க. சூப்பரா ஃபுல் மார்க்ஸ் நம்ம வாங்கலாம். அதே மாதிரி அடுத்தது எந்த ஒரு क्वेश्चनக்குமே அவங்க பாராகிராஃப் மாதிரி கொடுக்கல இல்லையா? அழகா பாயிண்டா கொடுத்திருக்காங்க. நீங்களும் நீங்க படிச்ச ஆன்சர்ஸ் ஓகே, அதுல பாயிண்ட் எல்லாம் இங்க இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி 4 years பேப்பரை அப்படியே கொடுக்க போறேன். ஆன்சர் கீஸோட क्वेश्चन பேப்பரும் இருக்கு, ஆன்சர் கீயும் இருக்கு. டெஃபினட்டா நீங்க பார்த்துட்டு போக வேண்டிய ஒரு क्वेश्चन பேப்பர்ஸா தான் இது இருக்க போகுது, சரியா? அடுத்த நெடுவினா அதுக்கான பாயிண்ட் என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இங்க பாருங்க 6 markக்கு நமக்கு எப்படி எல்லாம் எழுதுனா ஃபுல் மார்க்ஸ். ஹெட்டிங் போட்டு அதுக்கு அழகா 2 பாயிண்ட், சரியா? இப்போ உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைச்சிருக்கா? எனக்கு தெரிஞ்சு நீங்க தெளிவா எல்லாமே படிச்சிருப்பீங்க. படிச்சதை அப்படியே அழகா பேராகிராஃபா எழுதாம இந்த மாதிரி சின்ன சின்னதா பாயிண்ட் வைஸ் ஹெட்டிங் போட்டு பாயிண்ட் வைஸ் எழுதுங்க. சூப்பரா மார்க் வாங்கிடலாம். அண்ட் அடுத்தடுத்து உங்களுடைய தமிழ் எக்ஸாம்ல சூப்பரா ப்ரிப்பேர் பண்றதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் PDF-ஆ இருக்கட்டும், வீடியோஸா இருக்கட்டும், ஷார்ட்ஸா இருக்கும் வந்துகிட்டே இருக்க போது. மிஸ் பண்ணாம அது எல்லாத்தையும் பாருங்க. ஆனா படிக்கவும் செஞ்சிருங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். வேற ஏதாச்சும் ஹெல்ப் வேணும் அப்படின்னா டெஃபினட்டா நமக்கு மெசேஜ் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, 90055449. நிறைய மெசேஜஸ் இருக்கு. மேபி கொஞ்சம் ரிப்ளை பண்ண லேட் ஆகலாம், பட் டெஃபினெட்லி யூ வில் கெட் a reply. the வீடியோஸும் வரும், ஷார்ட்ஸும் வரும், அண்ட் உங்களுக்கான லைவ் கிளாஸும் வந்துகிட்டே இருக்கு. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் கைஸ். அண்ட் ஹெல்ப் வேணும்னா மெசேஜ் பண்ணுங்க அண்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்க. இல்ல அப்படியே கமெண்ட்டும் பண்ணிடுங்க.